என்ன தலை இப்படி அடிக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே செமினார். நீங்க பண்ண ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. சோ அதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸ்வேதா, நாளைக்கு நம்ம எல்லாரும் லீவ் போடுவோமா? நாளைக்கு யாருமே ஆப்சென்ட் ஆகிட கூடாது. அப்படி யாராச்சும் ஆப்சென்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என் கிளாஸ்ல இனிமே அட்டெண்டன்ஸே கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் செமினார் ரெடியா இருந்துங்க. ஐயோ, அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல மட்டும் கூப்பிட கூடாது. அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல கூப்பிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ரேண்டமா சில நம்பர்ஸ் நான் கூப்பிடுவேன். சோ அவங்கள வந்து செமினார் எடுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ, ரோல் நம்பர் 3 மட்டும் சொல்ல கூடாது. ரோல் நம்பர் 3 சொல்ல கூடாது. ரோல் நம்பர் 4. போடா ஜஸ்ட் மிஸ்டர் அசாமி. ஏய், இது என்ன பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்திருந்தா முன்னாடி இவ்ளோ மேக்கப் போட்டுருக்கா? குட் மார்னிங் டு ஆல் ஆர் பிரசன்ட் ஹியர். சும்மா கிளாஸ்ல தான செமினார் எடுக்கறோம். அதுக்கு இவ்ளோ மேக்கப் போட்டுருக்கா? Let me explain about my project in this seminar. இப்போ இங்கிலீஷ் பேசுறாளே, அது ஃப்ளூயன்ட்டா பேசுறா. நமக்கு அங்க போல டிக் டிக் தான நீ நல்லா இருக்கிற இங்கிலீஷ் கூட வராது. So much for this beautiful opportunity. ஐயோ, நெக்ஸ்ட் கூட போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சாமி, ரோல் நம்பர் 3 மட்டும் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 9. இதோ அடுத்த சீன் போகுது. ரோல் நம்பர் 3. சப்போ சரி போய் ஏதாவது சமாளிப்போம். ஐயோ, என் கிரஷ் வேற பாக்குறானே. என்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க போல. பிபிடில இருக்கிற ஸ்லைட்ஸ் வாசிச்சு விட்டுட்டு செமினாரை முடிச்சு விட்டுருவோம். ஓகே, this is question hour. Ask your doubts to her. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஃபிளாஷ்பேக். ஸ்வேதா கவனி. நெக்ஸ்ட் பீரியட் நம்ம எல்லாருக்குமே செமினார். கொஸ்டின் ஆர் கண்டிப்பா யாராச்சும் 2-3 கொஸ்டின்ஸ் அவரு கேட்கணும். நான் செமினார் எடுக்கும்போது நீ கேளு, நீ செமினார் எடுக்கும்போது அவ கேட்பா, அவ செமினார் எடுக்கும்போது நான் கேட்கறேன். ஓகேவா? மாத்தி மாத்தி கேட்டுக்கோ. என்ன ஆன்சர், என்ன கொஸ்டின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியும் அதை தான் நம்ம கேட்கணும். சரியா? ஐஷு, நான் சும்மாவா? ஓகே ஹியர் ஆஃப்டர் சின்ன சேஞ்ச். கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ் கொஸ்டின் கேட்கணும், பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் கொஸ்டின் கேட்கணும். 5 நிமிஷம் கூட கெத்து கட்ட விட மாட்டேன்றாங்களே. ஆகாஷ் கொஸ்டின் கேளுப்பா. ஐயோ, இவனா யூவி படிப்பாளியாச்சே. டேய் ஆகாஷ் வேணாடா. டேய் நெட் ப்ராஃபிட் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நெட் ப்ராஃபிட் ஃபார்முலா போட்டேன். இல்ல நான் அதை கேட்கல. சரி ஓகே, அப்ப ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? அரே பையன் சீனியரோட ப்ராஜெக்ட் எடுத்து பேரை மட்டும் மாத்தி நான் வச்சுக்கிட்டேன். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா ப்ளீஸ். நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்களே, யாராச்சும் சொல்லுங்கடா. டே அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ஆச்சு எப்படி கண்டுபிடிப்பா? ப்ராஃபிட் மேம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் விட இன்கம் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் மேம். நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கேபிட்டல் வேணும், கரெக்ட்டா? எஸ் மேம். அப்ப அந்த கேபிட்டல் உனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அப்பாவோட லேண்டை வித்து நான் ப்ராஃபிட். ஓ லேண்ட் வித்தியா? அப்ப பிசினஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணுவ? மேம், இன்னொரு இடம் இருக்கு மேம், அதுல நான் ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ப்ராஜெக்ட்ல டெய்லி ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டுமே 1000 ரூபீஸ் விட மாட்டாங்க போலயே. என்ன பொருள் வாங்குனீங்க, ஏன் இவ்வளவு செலவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே.